வணக்கம் நண்பா, நான் உங்கள் எம்கே. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்மளுடைய சிம்பாலை ஒயிட் அண்ட் எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு 2 கலரில் எரியக்கூடிய மினி டிரைவ் ஸ்பாட் லைட்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காம இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பைக் மாடிஃபிகேஷன், ரிவ்யூ, ட்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருப்போம். அதுவும் நம்ம மொழி தமிழில். டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். தயவு செஞ்சு நல்ல ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. வழக்கம் போல் வீடியோவை குட்டி ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது அந்த ப்ராடக்ட்டை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை ஃபிக்ஸ் பண்ணலாம். என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் தெரியாமல் பண்ண வேணாம், அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு 2 கலரில் எரியக்கூடியது. ஒரே கலரில் 2 மாங்காய் அப்படின்னே சொல்லலாம். இதோட வாட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 20 வாட்ஸ் தான் ஒரு பல்புக்கு. ஆனால் இதோட லூமினஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 3000 லூமினஸ். அதனால் பவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நார்மலான லைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டாட் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் பவர் கம்மியாக இருக்கும். இதோட அந்த லைட்டோட மெயின் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சிப்பாக இருக்கும். அதாவது கொரியன் சிப் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய சிப்பாக இருக்கிறதுனால பவரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக கிடைக்கும். இதோட ஃபிட் அண்ட் ஃபினிஷிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக, சின்னதாக, அழகாக பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா பெரிய சிப்பு இருக்குது. ஸோ அதனால் ஹீட் அதிகமாக ஆகுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஸோ அந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு உள்ள ஹை ஸ்பீட் கூலிங் ஃபேனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஹீட் ஆகுங்கிற ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. பாடியோட ஃபிட் அண்ட் ஃபினிஷிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெவி மெட்டல் அலுமினியத்தில் ஆனது. உள்ளே பார்த்தீங்கனாலே தெரியும் பெரிய சிப்பு இருக்கும். ஸோ மேலே வந்து எக்ஸ்ட்ரா வந்து அந்த லென்ஸ் கொடுத்துருக்கிறதுனால பவர் வந்து இன்னமும் தாறுமாறாக இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காயில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி காயில் இருந்தாலே எல்இடி லைட் லாங் லைஃப் வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கேரண்டி தாங்க. கூட அடிஷ்னலாக அதை ஃபிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கிளாம்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிளாம்ப், அதுக்கப்புறம் இந்த போல்டு நட்டு, இதை வச்சு பார்த்தீங்கன்னா எந்த மாடல் பைக்கு எந்த டைப்பில் வேணாலும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து பைக்கிலேருந்து காரில் வரைக்கும் எதுக்கு வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பெரிய போல்ட்டை இந்த இடத்துல வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த லைட்டை வந்து அதில் வந்து சீட்டிங் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக உட்காந்துரும். அதுக்கு தேவையான எல்லா போல்டன் நட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ போல்டன் நட்டு மட்டும் இல்லைங்க, அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான கீயும் உள்ளேயே இருக்குது. ஸோ அதுதான் ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஃபியூச்சர் அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா, அந்த பெரிய போல்ட்டை இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சுற்றி இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்க்ரூஸ் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அடிஷ்னலாக ஒரு பெரிய மேட்ரு ஒன்று தேவை. அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 வே சுவிட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுவிட்ச் வேணும். நான் பைக்கில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு மெட்டல் சுவிட்சை எடுத்திருக்கேன். அதாவது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கலர் எரியும், மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கலர் எரியும். இதில் 2 கலர் சொல்லியிருந்தீங்களா, அதனால் அதாவது ஒரு இன்புட் கொடுத்து வெளியே வந்து 2 அவுட்புட் எடுக்கணும். நார்மல் சுவிட்ச்லாம் ஒரு இன்புட்டு ஒரு அவுட்புட் மட்டும்தான், அதாவது சீரியஸ் கனெக்ஷனில் தான் இருக்கும். இது வந்து அப்படி இல்லைங்க, ஒரு இன்புட் கொடுத்தா வெளியே வந்து 2 அவுட்புட் வேணும். அந்த மாதிரி ஒரு சுவிட்சை நீங்கள் எடுத்துக்கங்க. நம்மளுடைய சிம்பாலை ஹேண்டில் பாரில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நிறைய பேருக்கு டவுட் வரலாம், என்னடா கிளிப் ஹேண்டில் பாரில் இவன் எப்படா ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிஸ்க்கு அந்த கண்டெய்னர் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை கொஞ்சம் லைட்டாக சைடில் தள்ளிங்க அப்படின்னா சுவிட்ச் ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு தேவையான இடம் கிடச்சிடும். ஃபைனலாக வந்து சுவிட்சை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த சுவிட்சோட மேட் ஃபினிஷிங்கும் நம்ம ஹேண்டில் பாரோட ஃபினிஷிங்கும் பார்க்குறதுக்கு பக்காவாக செட் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஓகே, சுவிட்சை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து சின்ன ஒயரிங் கனெக்ஷன்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம சிட்டியோட ஹெட்லைட்டுக்குள்ளே போய் தான் பார்க்கணும். அதனால் மேலே இருக்கக்கூடிய அந்த 2 ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிவிட்டு டேரெக்டாக உள்ள களத்தில் இறங்கிடலாம். அந்த 2 ஸ்க்ரூவை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹெட்லைட்டை வந்து ஃபுல்லாகவே கழட்டணும் அப்படிங்கிற அவசியமே இல்லைங்க. ஃபுல்லாக நீங்கள் அந்த 2 ஸ்க்ரூவை மட்டும் கழட்டி எடுத்துருங்க. அடிஷ்னலாக கீழே 2 ஸ்க்ரூ இருக்கும், அதை கழட்ட வேண்டாம், அதை லூஸ் மட்டும் பண்ணுங்கள். ஹெட்லைட்டை இப்படி சாய்ச்சிக்கலாம். நமக்கு வேலை செய்கிறதுக்கு இதுவே போதும். ஃபுல்லாக கழட்டி எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒயரிங்கை பற்றி கொஞ்சம் சின்ன ஒரு டயக்ராமாக நான் சொல்லிடுறேன். ஃபுல் டீட்டெயில் நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் கலர்லாம். லைட்டோடைய எல்லா கலரையும் ஒன்று சேர்த்துருங்க. அதாவது பிளாக் அண்ட் பிளாக், அதாவது 2 லைட்டையும் ஒன்றா சேர்த்துருங்க. பிளாக் அண்ட் பிளாக், எல்லோ அண்ட் ரெட் அண்ட் ரெட் ஒன்றா சேர்த்துருங்க. பிளாக்கை வந்து டேரெக்டாக நெகட்டிவில் வந்து கொடுத்துருங்க. நெகட்டிவ் வந்து டேரெக்டாக அந்த பிளாக்குக்கு வந்து போய் 2 லைட்டுக்குமே போயிடும். பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா நேராக உள்ளே போய் சுவிட்சுக்கு போகுது. ஒரு பாசிட்டிவ் உள்ளே போயிட்டு சுவிட்சிலேருந்து 2 பாசிட்டிவாக வெளியே வரும். அந்த 2 பாசிட்டிவும் லைட்டோடைய எல்லோ கலருக்கு போகக்கூடியதுக்கு ஒன்றும், ரெட் கலருக்கு அதாவது ஒயிட் கலருக்கு போகிறதுக்கூடிய ஒன்றும் அப்படின்னு நம்ம தனித்தனியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதாங்க வேலை. ஃபஸ்ட்டு எல்லா ஒயரையும் கொஞ்சம் பெருசாக வெட்டிக்கிங்க. சொன்ன மாதிரிக்கே எல்லா கலரையும் ஒன்றா சேர்த்துருங்க. ரெட் அண்ட் ரெட்டே ஒன்றா சேர்த்துருங்க. எல்லோ அண்ட் எல்லோ ஒன்றா சேர்த்துருங்க. பிளாக் அண்ட் பிளாக்கை ஒன்றா சேர்த்துருங்க. இதுதான் வேலை. நான் இதை ஸ்லோ மோஷனில் காட்டணும் அப்படின்னா வீடியோ கிட்டத்தட்ட நாளை ஆனாலும் முடியாது. அதனால் நான் வந்து டயக்ராமாக போட்டுட்டு இந்த வீடியோவை முடிஞ்ச அளவு ஃபாஸ்ட் பண்ணிடுறேன். ஏன்னா டோட்டலாக இதை ஷூட் பண்ணது 1 ஹவருக்கு மேலே வந்துருச்சு. அதனால் உங்களுக்கு ஃபுல்லாக காட்ட வேணாம். அதனால் டயக்ராமை பார்த்து ஈஸியாக புரிஞ்சுக்குங்க. இதை வந்து நம்ம வந்து இக்னேஷனில் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா டிசி கனெக்ஷன் வந்து முன்னாடி ஒரு டிஆர்எல் லைட் இருக்கும். அதாவது சாவியை போட்டோன்னே கண்ணு மாதிரி ஒரு லைட் எரியும் இல்லைங்களா, அதுவும் டிசி கனெக்ஷனில் தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த லைட்டில் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். இதுதான் அந்த லைட்டோடைய வர்ற லைனு.
நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி லைன் வரல அப்படின்னா இக்னேஷன் அதாவது சாவி போடுவோம் இல்லைங்களா, அங்கேருந்து தான் எடுக்கணும். பாசிட்டிவ் அங்கேருந்து எடுத்துருங்க, நெகட்டிவாக வேறு ஏதாச்சும் இடத்துலேருந்து எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த டிஆர்ஆருக்கு மேலே வந்து ஒரு ஸ்லீவ் இருக்கும். அந்த ஸ்லீவை வந்து ஃபஸ்ட்டு நான் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒயரை ஃபுல்லாக கட் பண்ண வேணாம், அப்படி வச்சுட்டு லைட்டாக சைடில் ஸ்லைட் பண்ணிங்கன்னா போதும், நமக்கு ஒயரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு இடம் கிடச்சிரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா டக்குன்னு கட் ஆயிடுச்சு அப்படின்னா சோலி முடிஞ்சது. ஒரிஜினாலிட்டியை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறேன். ஓகே, ஒரு வழியாக ஒயர் கட் ஆகாமல் பர்ஃபெக்டாக கிடச்சிருச்சு. நான் ஃபஸ்ட்டு வேறு ஒரு பிளான் பண்ணியிருந்தேங்க. ஸோ அதுக்காக ஒயர் பெருசாக சீவியிருந்தேன். இப்போ வந்து அது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒயரை வந்து கொஞ்சம் ஷார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஒயரை ஷார்ட் பண்ணியாச்சு. நான் வந்து பிளாக்கை வந்து ஃபுல் நெகட்டிவ் அதாவது லைட்டோடைய நெகட்டிவ் பிளாக்குக்கு வந்துடுச்சு. அதை வந்து அந்த பிளாக்கோட வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ப்ளூ கலர் ஒயர் வந்து சுவிட்சுக்கு போகக்கூடிய பாசிட்டிவ். ஓகே, எல்லாத்தையும் வந்து பர்ஃபெக்டாக டேப் அடிச்சிடலாம். டேப் அடித்து தனித்தனியாக டேப் அடித்து முடிச்சோன்னே மொத்தமாக ஒரு டேப் அடிச்சிருங்க. அதுதான் வந்து எக்ஸ்ட்ரா சேஃப்டி அப்படின்னா சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த 2 பாக்ஸ் மாதிரி இருக்குங்க. அதை எங்கே வைக்கிறதுனே தெரில. வச்சுட்டு எங்கே வச்சாலும் ஹெட்லைட்டை வந்து மூடவே முடியலை. அதுக்கப்புறம் ஒரு வழியாக எல்லாமே பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ லைட்டை வந்து நான் எங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம் பிளான் போட்டிருக்கேன் அப்படின்னா, அந்த ஹெட்லைட்டுக்கு கீழே, அதாவது போலீஸ் பார்த்தாலும் லைட் எங்கே இருக்குன்னு தெரியக்கூடாது, பார்க்குறதுக்கும் வண்டிக்கு வந்து லுக்காகவும் இருக்கணும். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா டாமினாரோடைய விங்லெட்டை வந்து நம்ம வண்டியில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அதுவே வண்டிக்கு வந்து ஒரு அடிஷ்னல் லுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கு சைடில் இந்த 2 லைட்டும் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறக்கு ஒரு டெரர் லுக்காக இருக்கும். நம்ம வண்டி ஒரு ரவுடி பேபி மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். பம்பர்லாம் ஃபிக்ஸ் பண்ணால் அது ஏதோ ஒரு தனியாக ஒரு எக்ஸ்ட்ரா லைட் போட்ட கார் மாதிரி இருக்குங்க. ஸோ இதில் ஃபிக்ஸ் பண்ணால் தான் பார்க்குறக்கு ஒரு பீஸ்ட் லுக் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் பிளான் பண்ணேன். அதே மாதிரிக்கு ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. நான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணுற டைப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணேன். ஆனால் இது ஒர்க் அவுட்டே ஆகலை. ஃபைனலாக வந்து வேறு டைப்பில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறேன் இல்லைங்களா, இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்னால் ஃபோக்கஸை வந்து கீழே தள்ள முடியல. மேலே வந்து இடிக்க ஆரம்பிச்சிருச்சு. லைட்டு வெளிச்சம் எங்கேயோ தூரமாக அடிக்கு. அதனால கொஞ்சம் பிளானை மாற்றிட்டேன். ஸோ அது கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஒயரை மட்டும் ப்ளக் பண்ணாலே போதும், வேலை முடிஞ்சுது. இப்போ வண்டியோட லுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் என்ன எதிர்பார்த்தனோ அதே அவுட்புட் கிடச்சிருச்சுங்க. ஸோ ஹெட்லைட்டுக்கு கீழே வந்து யாருக்கும் தெரியாமல் லைட் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். பார்க்குறக்கு சூப்பராக இருக்குது. அதே மாதிரி அந்த டாமினரோட விங்லெட்டுக்கு சைடில் வந்து ஒரு பவர் வர்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இது அதே மாதிரி ஒரு விங்லெட்டுக்கு சைடில் ஒரு லேசர் லைட் வர்ற மாதிரி இருக்குது. பார்க்குறக்கு ஒரு பீஸ்ட் லுக்கு பக்காவாக வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு இந்த அக்சசரிஸ் வேணும் அப்படின்னா MK BIKER PITS அப்படிங்கிறத கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த அக்சசரிஸ் மட்டும் இல்லைங்க, எக்கச்சக்கமான அக்சசரிஸ் அங்கே அவைலபிளாக இருக்குது. இன்ஸ்டாகிராமோட லிங்க் கீழே இருக்குது. அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா அக்சசரிஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த இது உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு வந்து வாட்ஸ்அப் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். டேரெக்டாக என்னோட வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. வேறு எது அக்சசரிஸ் வேணும்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். எல்லா அக்சசரிஸும் நம்ம MK BIKER PITSல அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும், மாடிஃபிகேஷன் பைக்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிருங்க. அப்படி இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. எனக்கு இன்னும் மேலும் மேலும் வீடியோ போடுறதுக்கு ஒரு பூஸ்ட்டாக இது இருக்கும். ஓகே, நைட் இதோட விசிபிள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நார்மலாகவே ஆர்டிஆரை பொறுத்த வரைக்கும் 60 வாட்ஸ் பல்பு தான் கொடுத்துருப்பாங்க. இது பழைய மாடல் LED கிடையாது, ஹாலஜானில் தான் வரும். அதுவும் இல்லாமல் 35-40 வாட்ஸ் இல்லை, இதோட 60 வாட்ஸ் இதோட பவரு. ஸோ இந்த ஹெட்லைட் பவரையே டாமினேட் பண்ணுற அளவுக்கு நம்மளுடைய மினி டிரைவ் லைட் இருக்குது. ஸோ அது வந்து 20 வாட்ஸ் தான் சொல்லியிருந்தேன். 40 வாட்ஸ் தான் வரும். ஆனால் அந்த 40 வாட்ஸு இந்த 60 வாட்ஸ் ஹெட்லைட்டோட பவர் அதிகமாக இருக்கும். எப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ஒரு இருட்டான இடத்துல நான் நிப்பாட்டி இந்த வண்டியை எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஹை பீமில் நம்ம வண்டியோட லைட்டு. இப்போ வந்து எல்லோ ஆன் பண்ணுறோம். எவ்வளோ பவராக இருக்குது அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஒயிட்டை போட்டிங்கன்னா தாறு மாறுங்க. ஒயிட் வந்து நான் ஸ்ட்ரெயிட் அடிக்கிற மாதிரி போட்டிருக்கேன். எல்லோ பக்கமாக அடிக்கிற மாதிரி ஃபிட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்படி வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உண்மையிலே எதிர்பார்த்ததை விட நல்லாயிருக்கு. எனக்கு ஒரு ப்ராடக்ட் இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா என்னோடய வண்டியில் அது பர்மனெண்ட்டாக இருக்கும். இதுவும் இதை நான் கழட்ட போகிறது இல்லை, பர்மனெண்ட்டாகவே இதை ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.